நம்ம ஜூலி அக்காவுக்கு பாவம் ஏதாவது பண்ணுங்கயா. அவங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். உங்களோட ஒரு கிட்னிக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாத்தி உங்களோட கிட்னி உருவன கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நர்ஸ் ஜூலியோட டீம் ஒன்று இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த கிட்னி முறைகேடுல ஒரு மீடியேட்டரா, அதாவது புரோக்கரா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாகவும் பிரபல ரியாலிட்டி நிகழ்ச்சி மூலமாகவும் பிரபலமானவர் ஜூலி. சமீப காலமாக இன்ஸ்டா பக்கத்தில் இவர் வெளியிட்ட பல வீடியோக்கள் சர்ச்சையாகி விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது பேச்சில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக குட்டி கதை ஒன்று தெரிவித்தது குறித்து நடிகை ஜூலி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். வீடியோவாக வெளியிட்ட நடிகை ஜூலிக்கு நேர் எதிர் கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் எழுந்தன. இந்த நிலையில்தான் கிட்னி விற்பனை மோசடியில் செவிலியராக பணியாற்றிய நடிகை ஜூலிக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சமூக வலைதளத்தில் வீடியோக்களும் வெளியாகின. இது தொடர்பாக ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறி தொடர்ந்து யூடியூபர்கள் வீடியோக்களை வெளியிட்டிருந்தனர். இந்த நர்ஸ் ஜூலியோட டீம் ஒன்று இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த கிட்னி முறைகேடுல ஒரு மீடியேட்டரா, அதாவது புரோக்கரா இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளில வந்திருக்கு. ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க தான் கிட்னி யாருக்கு தேவை இருக்கோ அவங்களை டைரக்டா அப்ரோச் பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபாயும் முன்பணமா வாங்கிடுறாங்க. ஏதாவது ஏழை எளிய மக்கள் இருப்பாங்கல்ல பண கஷ்டத்துல, அந்த ஏழை எளிய மக்களை பிடிச்சி அவங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவங்களோட கிட்னியை வாங்கிடுறது. ஆக்சுவலா இந்த செயலே சட்டத்துக்கு புறமானது, இல்லீகல். அந்த கிட்னி தேவைப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க டைரக்டா ஜிபேல 1 லட்சம் ரூபாய் 50 ஒரு சின்ன அட்வான்ஸா பண்ணிடுறாங்க. இதுதான் ஆக்சுவலா அந்த பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட். 2022 நவம்பர் மாதத்துல இந்த சம்பவம் நடக்குது. இந்த பர்டிகுலர் உறுப்பு மாற்றம், அதாவது இந்த டிரான்ஸ்பிளான்ட் எங்க நடந்திருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட திருச்சியில் இருக்கிற திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய தனலட்சுமி ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் தான் நடந்திருக்கு. ஜூலி அவர்கள் ஒரு நர்ஸா இருந்தனால இந்த டீம்ல பயணிக்கிறதுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா கூட இருந்திருக்கு. கிட்னி தேவைப்பட்ட நபர் ஒருவர் 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்து விட்டதாகவும், ஆனால் தங்களுக்கு கடைசி வரை கிட்னி வரவில்லை என ஆடியோவில் பேசியுள்ளார். பெசன்ட் நகரில் வைத்து ஜூலியிடம் 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீர்களா என கேட்டதற்கு பாதிக்கப்பட்ட பெண் ஆம் என தெரிவித்த ஆடியோ வெளியாகி உள்ளது. என் பொண்ணு வந்துட்டு இப்போ +1 படிக்கிறாங்க. இன்னும் 2 வருஷத்துல காலேஜ். என் பையனோட இது இருக்கு. எங்க அம்மா வந்து ஒரு பக்கா பேஷண்ட். இல்ல மேம், எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. இப்போ கொடுத்து பொருத்துனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ்ட் ஆயிட்டாங்க. எதுவுமே நடக்கலையே, எனக்கு வரவே இல்ல. ஓ, கிட்னியே வரல, கிடைக்கலையா? வரல, எங்க 2 பேருக்குமே கிடைக்கல. அவங்களுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. 2 பேர்னா டோனர் அரேஞ்ச் பண்ணி தரேன். இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, யாருக்குமே அவங்க கிட்னி வரல. வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஃப்ரண்ட்ல பண்ணுவாங்க இல்லையா. இப்போ 1.5 வருஷம் எனக்கு வெயிட்டிங் பீரியட்னா 2 மாசத்துலயே வர மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா. அந்த கேசஸ் தான் நாங்க எல்லாருமே. ஓகே, அதுதான் ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பெசன்ட் நகர்ல வச்சு கொடுக்குறீங்க. ஆமா, இட் இஸ் நாட் அபவுட் தி ஆர்கன் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சர்ஜரி கிச்சிட்டு அந்த மேட்டரே கிடையாது. ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது ஏர்லியஸ்ட் பாசிபிள் தான் என்னோட கேஸ். மத்தவங்களுக்கு எனக்கு தெரியாது. ஏர்லியஸ்ட் பாசிபிள். இப்போ எனக்கு வந்துட்டு 17 months வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு 3 monthsல பண்ணித்தரேன் அப்படின்ற மோட்டோல வெயிட்டிங் வந்து சீக்கிரம் பண்றது. புரியுது. வந்துட்டு மத்தவங்களுக்கு 2 கோடி 3 கோடினா நம்மளுக்கு வந்து 20 லட்சம் 50 லட்சத்துக்குள்ள முடிச்சிடலாம். மற்றொரு ஆடியோவில் ஜூலியின் நெருங்கிய தோழியான ஷர்மிளாவும் அவரது கணவரும் கிட்னி தேவைப்படும் நபருக்கு உதவிதான் செய்ததாகவும், அதற்கு அந்த நபர் அன்பளிப்பாக 2 முறை 50,000 ரூபாயாக மொத்தம் 1 லட்சம் ரூபாயை அனுப்பி வைத்ததாக ஷர்மிளா அந்த ஆடியோவில் பேசியுள்ளார். இவை அனைத்தும் பெரம்பலூரில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவமனையில் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. நான் சொல்லிட்டு தெரிஞ்சு பண்ணனா, தெரியாம இது பண்ணு யாருன்னு சொன்னாங்க. தெரியாமலாம் பண்ணலனா வந்தாங்க. அப்ப அவங்க ஜீரோவா இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் கூட போக கூடாதுன்னு அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. தனலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நீங்க அவங்க போங்கன்னு சொன்னேன். எனக்கு வாண்டடா பரமேஸ்வரி கூப்பிட்டு பேசாத, நான் தான் கொடுத்தேன்னு சொல்றேன். அவங்க எவ்வளவு பைசா பேசினா தெரியல. ஆனா வீட்டுக்காரு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு சொல்லிதான் நான் நிறைய பேருக்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மனசார எனக்கு கொடுத்ததுதான் அந்த 1 லட்சம் ரூபாய். அத நான் லீகல் இல்லாம வாங்கணும்னா கையில வாங்கிருக்க மாட்டேன். கையில வாங்கியப்ப நான் ஏன் அக்கௌண்ட்ல வாங்கினேன். மனசார அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால 1 லட்சம் கொடுத்திருக்காரு. கரெக்டா? ஆமா, கொடுத்தாரா? சரிங்களா, விட்டுருங்க. எனக்கு இது அவ்வளவுதான். அதுலயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதையும் சொல்லிடுறேன்னா, என்ன சொன்னார்னா, இதெல்லாம் வந்து நான் சும்மா சொல்றேமா, இதெல்லாம் வந்து நான் எவ்வளவோ பேருக்கு ஏதோ பண்ணிட்டேன். சரியா, அடுத்தது உன் ட்ரஸ்டுக்கு நான் வந்து கண்டிப்பா சர்ஜரி முடிஞ்சு நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஷர்மிளாவின் கணவர் இது குறித்து பேசிய ஆடியோவில் இந்த கிட்னி விஷயம் அனைத்தும் ஜூலிக்கு தெரியும்,
அவர் செவிலியராக இருந்த போதும் இது சட்டத்திற்கு புறம்பானது என தங்களை தடுக்கவில்லை எனவும் பேசியுள்ளார். ஏன்னா இது நீங்க அப்ப பண்ணிட்டு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. நீங்க 2021 ஹெல்ப் பண்ணணும்னு பண்றீங்க. ஆனா இந்த லேடிக்கு 2024 வரைக்கும் இந்த ஜூலி வந்து சப்போர்ட் பண்ணிருக்கா பெசன் நகர்ல. அது ஓபனா சொல்றேன், எங்களுக்கு அது தெரியல பிரதர், யாரும் தெரியல, எப்ப பண்ணா. சரி தெரியலன்றீங்க, ஆனா இந்த கிட்னி விஷயம்லாம் தெரியும்ல, கிட்னி அரேஞ்ச் இதெல்லாம் தெரியும்ல. யாருக்கு பிரதர்? ஜூலிக்கு. அது தெரியும். அதுதான் சொல்றேன், அந்த பொண்ணு ஒரு நர்ஸ், எப்படி அவங்க அலோவ் பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியாது அது இல்லீகல். நான் இப்ப எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானா இருந்தா சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல எவனா இருந்தாலும், யோ நீ ஹெல்ப் பண்ணலையா, நீ இல்லீகல் பண்றியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இத்தனைக்கும் அந்த பொண்ணு நர்ஸ் வேற, நர்ஸுக்கு தெரியாதா? நீங்க பண்றது, நீங்க நல்லதுன்னு தான் பண்ணி அவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு நர்ஸா இருந்துக்கிட்டு, ஒரு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு அவங்க சொல்லியிருக்கணும், நீங்க பண்றது ஹெல்ப் இல்லையா, நீங்க பண்றது இல்லீகல்யா அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி இது ஒரு ஒரிஜினல், ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்? நீங்க தான் பிரதர் இப்ப பாதிக்கப்படுறது யாரு? நீங்க தான். 2 விக்டிம் உங்க பேரை சொல்றாங்க, உங்க ஃபேமிலி தானே அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க நீங்க. மேலும் பாதிக்கப்பட்ட பெண் இது குறித்து தெரிவித்ததால் ஜூலியின் தோழியான ஷர்மிளா அவரை மிரட்டியதாகவும் ஆடியோ வெளியாகி உள்ளது. இல்லைங்களா மேம், நான் 3 குழந்தை வச்சிருக்கேன் மேம், என்னோட பாவத்தை எல்லாரும் ஏத்துறீங்க. ஐயோ அக்கா, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலக்கா, என்ன காச்சு? இப்பதான் நான் எல்லா பக்கம் சுத்தி ஊர் வந்து சேர்ந்திருக்கேன் மேம், ஏதாவது நான் செத்தே போயிருந்தேன். ஐயோ இவ்வளவு பேசாதீங்க, என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. யாரு இப்ப எங்களை மாட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேம். யாரு போன் பண்ணி சொன்னா? அவ பேசினாளா? எப்ப பேசினா? இப்போ லைன்ல இருக்காங்க. இந்த ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துகளும் பொய்யான செய்திகளையும் பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜூலி நேரில் புகார் அளித்துள்ளார். குறிப்பாக நெல்சன் மற்றும் கார்த்திக் குமார் ஆகியோர் சமூக வலைதளத்தில் கிட்னி விற்பனை மோசடி தொடர்பாக பொய்யான அவதூறுகளை தன்னை பற்றி ஆதாரங்களுடன் வெளியிடுவதாக கூறி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தனது ரெட்பிக்ஸ் சேனல் மூலமாக பொய்யான அவதூறு செய்திகளை தன்னை பற்றி வெளியிடுவதாகவும் தனக்கு எதிரான நபர்களை பேட்டி எடுப்பதாகவும் கூறி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது திருமண வாழ்க்கை குறித்தும் அவதூறு பரப்புவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற பொய்யான அவதூறு கருத்துக்கள் தன்னுடைய வளர்ச்சியை பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தான் மனித உடல் உறுப்பு கடத்தல், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட எந்தவித செயல்களிலும் ஈடுபடவில்லை எனவும் பொய்யாக தன்னை குற்றம் சாட்டுவதாக கூறிய சம்பந்தப்பட்ட நபர்களை பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜூலி கோரிக்கை விடுத்துள்ளார். தன் அனுமதியின்றி தனது புகைப்படத்தையும் குடும்பத்தினர் புகைப்படத்தையும் பயன்படுத்துவது குறித்தும் அவதூறு பரப்புவது குறித்தும் உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஜூலி கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே ஜூலி மற்றும் அவரது தோழி ஷர்மிளா மீது ஆடியோ ஆதாரங்களோடு ஒரு தரப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் ஜூலியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பொய்யான செய்திகளை பரப்புவதாக புகார் அளித்திருக்கிறார். ஜூலி மற்றும் அவரது தோழி ஷர்மிளா ஆகியோர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்களா, இல்லை இது அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டா என்பது போலீசார் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.